அன்போடு அழைக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே பாடுகளின் மத்தியில் தெய்வீகத்தை இழக்காத ஆண்டவர் என்ற தலைப்பிலே இதுவரையும் ஒரு 4 பாகங்களை பேசியிருக்கிறேன். இது 5வது கடைசி பாகம். திரும்ப ஒரு முறையாய் சொல்லுகிறேன். பாடுகள் மத்தியிலும் தெய்வீகத்தை இழக்காத ஒரு ஆண்டவர். அந்த செய்தியினுடைய கருத்தை இன்னொரு முறை உங்களுக்கு நான் விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். பாடுகள் மத்தியிலும் அவருடைய தெய்வீகத்தை இழக்காத ஒரு ஆண்டவர். பலமுறை சொல்லியிருக்கிறேன். திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன். இஸ் டெய்டி. பாடுகள் மத்தியிலும் அவருடைய தெய்வீகத்தை இழக்காத ஒரு ஆண்டவர். பாடுகள் மத்தியிலும் அவருடைய கேரக்டரை இழக்காத ஒரு ஆண்டவர். கண்ணியம், கேரக்டர்லாம் ஒன்று தான். சிலங்களில் பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய கேரக்டரை நம்ம விட்டுடுறோம். we lose our character. பொறுமை இழக்கிறோம், கோபப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், பழி வாங்குகிறோம், எதிர்த்து காரியங்களை செய்கிறோம், ரீட்டாலியேட்டட் என்று சொல்ல எதிர்வினையாற்றுகிறோம். பாடுகள் மத்தியிலும் தன்னுடைய கேரக்டரை மாற்றவே இல்லை. எல்லா நேரங்களிலும் அதை நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், பாடுகள் மத்தியிலும் அவருடைய குறிக்கோளை அவர் விட்டுவிடவே இல்லை. இன்றைக்கு துணை பேர் நீங்கள் பார்க்கலாம், நன்றாய் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பாரத்தோடு, ஜெபத்தோடு, ஒரு மகிழ்ச்சியோடு, இப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழணும்னு. ஆனால் காலப்போக்கில் அப்படியே மங்கி போகிறது. வசதிகள், வாய்ப்புகள், கொஞ்சம் பணம், கொஞ்சம் வேலை, நம்மை சுற்றி ஒரு 10 பேர், இதெல்லாம் வரும்போது we lose our destiny. கவனியுங்கள். உலகத்திலோட சொல்கிறாங்க, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். அப்படியானால் வசதிகள் வரும்போது we lose our destiny. எல்லாமே டீல வரும். டெய்டி. 2வது நான் சொன்னேன் இஸ் டிக்னிட்டி. 3வது டெஸ்டினி. அந்த ஏழ்மையிலும் வறுமையிலும் அவன் நேசிக்கிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். துணை பேரை பார்த்துருக்கிறேன். யாசித்தாலும் தூஷித்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் அந்த குறிக்கோடு வாழ்கிற மக்கள் மிக குறைவு. பிசாசுக்கு நல்லாவே தெரியும், இவனை விட்டால் இவன் பெரிய ஆள் ஆகிடுவான், இவனை விட்டால் இவன் தேவர் ராஜ்யத்திற்கு அநேகரை கொண்டு வருவான், இவனை விட்டு விட்டால் சத்துருவின் ராஜ்யத்தை இடிப்பான். ஸோ அவனுக்கு எல்லாமே தெரியும். நல்லா கவனிக்கணும். அவனுடைய ராஜ்யத்திற்கு பங்கம் வரக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அவன் ராஜ்யத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அதற்கு யாரையும் அவன் பயன்படுத்த முடியும். நான் சொல்லும் வார்த்தைகள்